அப்படி இந்த தேர்தல் அறிக்கையை பார்க்கும் பொழுதே டீ கடைகளில் பார்க்கிறோம். பெரியவர்கள் முதல் பெண்கள் வரை, குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சியை பார்க்க முடிகிறது. காரணம் என்னவென்றால் இந்த தேர்தல் அறிக்கை எல்லோருக்குமான தேர்தல் அறிக்கையாக இருக்கிறது. மாணவர்களுக்கு, பெண்களுக்கு, முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, விவசாயிகளுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் இது மாதிரி எண்ணற்ற தேர்தல் அறிக்கையை தயார் செய்து கொடுத்திருப்பதனால் அனைவருடைய முகத்திலும் புன்முறுவலை பார்க்க முடிந்தது. இந்த தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் சொல்வதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தல் அறிக்கை வெறும் ஏசி ரூம்ல 4 பேர் உட்கார்ந்து தயார் செய்யப்பட்ட தேர்தல் அறிக்கை இல்லை. மக்களோடு மக்களாக சென்று அவர்கள் படுகின்ற கஷ்டத்திற்கு நிவர்த்தி என்ன என்பதை அவர்களோடு கலந்து ஆலோசனை செய்து இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்திருக்கிறார்கள். கல்லூரியில 1000 ரூபாய் இருந்ததா 1500 ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்காங்க. நான் முதல் திட்டத்தின் கீழ் 5000 ரூபாயை உயர்த்தி கொடுத்திருக்காங்க. எங்க பெற்றவர்கள் கஷ்டத்தை போக்குற வகையில் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. முன்னாடி டிவி பார்க்கறதுக்கு நாங்கள் பஞ்சாயத்துல எல்லாம் போய் பார்ப்போம். அப்போ உள்ள கலைஞர் ஐயா வீட்டுக்கு வீடு டிவி வழங்கி கொடுத்தாங்க. அந்த டிவி எல்லா வீட்லேயும் எல்லாம் இருந்தது. அப்போ எங்களுக்கு டிவி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்போதைக்கு ரொம்ப நன்றி. இப்போ அதுக்கு அப்புறம் இப்போ மு.க. ஸ்டாலின் ஐயா மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அது வீட்டு உபயோக பொருளுக்கு எங்களுக்கு உதவியாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ 2000 கொடுக்குறாங்க. கூடுதல் மகளிர் உரிமை தொகை 2000 கொடுக்குறதாக அறிவிச்சிருக்காங்க. நம்ம ஐயா மு.க. ஸ்டாலின் சார் அவங்க இந்த ஆட்சிக்கு வரும்னு கண்டிப்பாக வரணும். நாங்கள் எல்லாரும் உறுதியாக இருக்கிறோம். அரசன் திரைப்பட